நான் அவள்கிட்ட ஆரம்பத்தில் பல தடவை கேட்டேன், எதனால என்னை விட்டு போனேன்னு கேட்டேன். அவள் பதில் சொல்லவே இல்லை. பிப்ரவரி மாதம் ஒரு நாள் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இல்லை. அப்போ சொன்னான் என்னால் அந்த இடத்துல ஒரு அவளத்தில் திட்டக்கூட முடியல. இந்த மாதிரி நானும் காலேஜில் பையனை லவ் பண்ணோம், ஊர்லாம் சுற்றணும், பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டோம், அந்த பையனும் நானும் அப்படி இப்படிலாம் இன்னும் பண்ணலை, உனக்கு துரோகம் பண்ணலை, நீ நான் பேசுகிறேன், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காமல் போச்சு. அந்த நேரத்தில் அந்த பையன் காலேஜில் வந்து பேசினா பழகினா, அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு என்னை லவ் பண்ணான், அதுக்கப்புறம் நானும் பண்ணினேன் அப்படின்னு சொன்னான். கேட்ட உடனே எனக்கு உடஞ்ச என்னுடைய மனசு தான். அன்றைக்கி அழுக ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். இந்த 4 மாதம் இந்த 3 மாதம் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இப்போ என்னதான் ஆச்சு, கடைசி என்னதான் ஆச்சுன்னு சொன்னேன். சரி ஓகே, அந்த பையனை லவ் பண்ணல, எதுக்கு என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். இல்லை தோணலை, நீ ஏதோ இந்த போல சின்சியராக பண்ணணும்னு தோணலை, எனக்கு என்னை லவ் பண்ண தோணலை அப்படின்னா. இப்போ அந்த பையன் லைஃப்பில் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னா அந்த பையன் திருப்பி லைஃப் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். வரமாட்டான்னு அடித்து சொன்னான். வந்தால் என்னடி பண்ணுவேன்னு கேட்டேன். வந்தால் செத்துருவேன்னு சொன்னான். போய் சாகுடின்னு சொல்லிட்டு நானும் ஃபோனை வச்சிட்டேன். அடுத்து எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தான். நான் அதுக்கப்புறம் அவள்கிட்ட விலக ஆரம்பிச்சேன். ஆஃபீஸில் உட்காந்து அழுதுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொன்னாங்க, இதெல்லாம் இந்த காலத்தில் தவிர்த்துதான்டா, நீ பண்ண தப்பு தான், என்ன தான் ஃபோனில் நீ ஃபிலிம் காமிச்சாலும் நேரில் பார்க்குற பொண்ணு நேரில் பார்த்து லவ் பண்ணுறவங்க பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உன்கிட்ட தைரியம் இல்லைன்னு நினச்சா அந்த பையன் தைரியம் லவ் பண்ணிட்டா. நீ சுச்சுவேஷன் சூழ்நிலை குடும்பம் நீ பார்க்குற அவன், ஆனால் அந்த பையன் நேரில் அப்ரோச் பண்ணியிருக்கிறான், அதனால் விட்டு தள்ளு. இப்போ அந்த பையன் தான் அவள் லைஃப்பில் இல்லைங்கிறாள், இனி நீ யார் முடிவு கேளுன்னு சொன்னாங்க. நானும் கேட்டதுக்கப்புறம் நீ தான் இனிமேல் எனக்கு எல்லான்னு சொன்னான்.